இயேசுவுக்கே ஆராதனை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் பொழுது, ஆண்டவர் சந்திக்க வரும் பொழுது அவர் வெட்கப்படுவார். அதுதான் லூக்கா 9 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வரும்போது அவரை குறித்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் இன்று நாம் வெட்கப்படக்கூடாது. அதிகாலையில் அவரை ஸ்துதிக்க வேண்டும். தூயவர் 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 என்று வானதூதர்கள் ஸ்துதிப்பதைப் போல நாமும் ஆண்டவரை ஸ்துதிக்க ஆண்டவர் பேராவலோடு இறங்குகிறார். ஆமென். பேராவலோடு அவர் ஏங்குகிறார். என்னை தேடுகிறவர்கள் யாராவது உண்டோ என்று ஏங்குகிறார். யோனாவின் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம். 4 பாகங்களாக யூடியூபில் அனுப்பியிருக்கிறோம். அநேகர் பார்த்திருக்கிறார்கள். இன்னும் பார்க்க ஆண்டவர் வழி செய்வார். இந்த நாளிலும் நாம் யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமா? ஒவ்வொரு வசனங்களை ஒவ்வொருவர் வாசிக்கலாம், ஒரு முறை வேகமாய். ஆனால் இது யோனாவுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அவர் கடும் சினம் கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டார். ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் தர்சுக்கு ஓடிப்போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு உம் மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும். ஆமேன், 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 ஆமேன். அப்போ யோனாவுடைய மன்றாட்டு எப்படி இருந்தது? இன்னைக்கு யோனாவுடைய அந்த பொறாமை குணம், யோனாவுடைய பொறாமை குணம், சினம், கோபம், கடும் சினம் கொண்டார் என்று வேதம் சொல்லுங்கள். கடும் சினம் கொண்டு ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார். ஏன்? யோனாவுக்கு முதல் முறை ஆண்டவர் வாக்கு அள்ளப்பட்டது, நீ நினிவே மாநகருக்கு போய் இந்த நாட்டிற்கு தீங்கு வரப்போகிறது, அழியப் போகிறது என்று இறைவாக்கு உரை என்று சொல்லும் பொழுது யோனா தப்பித்து ஓடுகிறார். அதன் பிறகு 2ஆம் முறை யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. யோனா 3 நாட்கள் மீன் வயிற்றில் இருந்து ஜெபித்தார். ஆண்டவரை அறியாத நினிவே மக்கள் யோனாவின் செய்தியை கேட்டு மனம் திரும்பினார்கள். தீயவர்களான நினிவே மக்கள் மத்தியிலும் இறை வார்த்தை சிறப்பான முறையில் செயல்பட்டது. ஒரு காலத்தில் அவர்கள் ஆண்டவரை குறித்தும் ஒரு வார்த்தை குறித்தும் வெட்கப்பட்டார்கள். ஆனால் இன்று அவர்கள் நினிவே மக்கள் அனைவரும் இறை வார்த்தை சிறப்பான முறையில் செயல்பட்டது. இஸ்ரேல் மக்கள் இறைவாக்கினிடமிருந்து பற்பல செய்திகளை கேட்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆனால் நினிவே மக்கள் ஒரே ஒரு முறைதான் இறைவனின் செய்தியை கேட்டார்கள். இருப்பினும் ஆண்டவர் இயேசு சொல்வது போல இறுதி நாளில் இஸ்ரேல் மனம் திரும்பதற்காக நினிவே மக்கள் தீர்ப்பு வழங்குவார்கள் என்று மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். இறை வார்த்தையை கேட்பது மட்டும் இறைவனுக்கு மகிழ்வளிக்காது. அல்லேலூயா. இறை வார்த்தையை கேட்பது மட்டும் இறைவனுக்கு மகிழ்வளிக்காது, அதன்படி ஒழுகுவதே அவருக்கு மகிழ்வளிக்கும். ஆமென், ஆமென். கடவுள் நிறைவேற்றவிருந்த தண்டனையை கைவிட்டுவிட்டு நினிவே மக்கள் மீது இரக்கம் காட்டினார். கடவுள் தீர்ப்பு வழங்குவது பழி வாங்குவதற்கு அல்ல, நம்மை திருத்துவதற்கே. அல்லேலூயா. அதனாலதான் லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ஒருவன் தன் உலகம் முழுவதையும் வாசிக்கலாம். லூக்கா 9:25. ஆமென். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆமென், ஆமென்.
ஆமென் ஆமென். இங்கே இறை வார்த்தையை ஆண்டவர் யோனா மூலமாக நினிவே மக்களுக்கு அனுப்பினார். மீண்டும் ஒருமுறை காரணம், கடவுள் நிறைவேற்றவிருந்த தண்டனையை கைவிட்டுவிட்டு நினிவே மக்கள் மீது இரக்கம் காட்டுவதற்காகவே இறைவாக்கினர்கள் மூலமாக அந்த செய்தியை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இறைவாக்கினர் அந்த வார்த்தையை அங்க போய் செய்து சொன்னதினாலே மட்டும் அல்ல, இறைவாக்கினர் ஜஸ்ட் கொரியர், அங்கிருந்து வாங்க வேண்டி இங்க கொண்டு வந்து இங்க கொடுத்துடணும். ஆமென். ஆமென். ஆனா செய்ய வேண்டியது நம்ம தான். ஆமென். ஆமென். ஊழியக்காரன்ட்ட ஜெபம் பண்ண சொல்லியாச்சு, ஊழியக்காரன்ட்ட சொல்லியாச்சு, இறைவாக்கினர் சொல்லியாச்சு, திருப்பலி வச்சாச்சு, பூசைக்கு காசு கொடுத்தாச்சு, ஒன்றும் நடக்காது. நம்ப அதனால தான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர் வாசிக்கலாம், லூக்கா 3 மன்னிக்கவும் யோனா 3:8. ஆமென். மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். ஆமென் ஆமென். இதெல்லாம் விட்டொழிக்கணும். இறைவாக்கு உரைத்தா மட்டும் போதாது, இறைவாக்கு சொல்லிட்டா மட்டும் போதாது, இறைவாக்கு உங்கள்கிட்ட வந்து பிரசங்கம் பண்ணிட்டா பத்தாது, வாசிச்சா மட்டும் பத்தாது. தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. அல்லேலூயா. அனைத்து செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் ராஜா சொல்றாரு, கடவுள் ஒருவேளை தன் மனதை மாற்றிக்கொள்வார் என்ற விசுவாசம் அந்த ராஜாவுக்கு இருந்தது, நினிவே ராஜாவுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் முழுவதும் ஆதாயமாக்கி கொள்ளக்கூடிய பயங்கர செல்வாக்கு நிறைந்த நாடுதான் நினிவே. ஆமென். செல்வ செழிப்பு வாய்ந்த நினிவே மாநகரம், அங்க எல்லா அக்கிரமங்கள் அட்டுழியங்கள் நிறைந்திருந்தது. அதுதான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். ஆமென். ஆமென். இறைவாக்கினர் இறைவா குறைத்ததை பார்த்தார், சொல்ல வேண்டிய வேலை சொல்லி விட்டுட்டார், அவ்வளவுதான். ஆனால் மக்கள் செய்வது அனைத்தையும் பார்த்தார். ஆமென். ஆமென். அவர்கள் தீய வழியிலிருந்து விலகியதை அவர் கண்டார். ஆமென். ஆமென். தன் மனதை அவர் மாற்றிக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அவர் அனுப்பவில்லை. ஆமென். ஆமென். அப்போ பவர் யார்கிட்ட இருக்குது? ஃபுல் பவர் ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. ஆமென். ஆமென். அப்போ ஆண்டவரிடத்துல தான் நம்ம முறையிட்டு ஜெபிக்க வேண்டும். ஆமென். 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 ஆண்டவரிடத்துல நம்முடைய ஜெபம் தபம் எல்லாம் இருக்கணும். ஆமென். அப்போ யோனாவுக்கு இது சிறிதும் பிடிக்கல. என்ன ஆண்டவரே, நான் போய் இறைவாக்கு உரைத்த அந்த மக்களெல்லாம் எப்படியாவது அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு முதல்ல தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு முதல்ல தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு உன் மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் அப்போதே எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவர் தண்டனை கொடுக்கும் கடவுள் அல்ல, தீர்ப்பு வழங்குவது பழி வாங்குவதற்கு அல்ல, நம்ம ஒவ்வொருவரையும் திருத்துவதற்கு. இல்லையா? இப்போ கடவுள் நினிவே மக்களை தண்டியாது விட்ட பொழுது யோனாவுக்கு ஏன் கோபம் வந்தது? ஏன் கோபம் வந்தது? ஏனென்றால் அவர்களை கண்டு அவன் பயந்தான். திருத்தூதர் பவுல் காலத்திலும் கூட 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், கடவுள் அவர்களை எந்த நோக்கத்திற்காக ஒரு நாடாக உருவாக்கினார் என்பதை யூதர்கள் அந்த காலங்களிலே மறந்து விட்டார்கள். தாங்கள் செய்தியை பிற சமயத்தவருக்கு பகிர்ந்தளித்து ஆசி வழங்கும் மக்களாக வேண்டும் என்பதே கடவுளின் திட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பிக்கையோடு தேடி வருபவர்களை கடவுள் கைவிட மாட்டார் என்பதுதான் உறுதி. ஆமென். 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 இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டும் கடவுள் அல்ல, நம் எல்லோருக்கும் கடவுள். ஆமென். 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 நினிவே
செல்ல தயங்குவதற்கான காரணத்தை யோனா கூறுகிறார் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே. அல்லேலூயா. யோனாவோ ஆண்டவருடன் தப்பியோடு எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கடவுளுடைய அழிவு செய்தியை நினிவே மக்களுக்கு அறிவிக்கும் பணியை நிறைவேற்றாமல் யோனா ஓடினார். ஆனால் நடந்தது என்ன? நினிவே செல்ல தயங்குவதற்கான காரணத்தை யோனா கூறுகிறார். நினிவே மக்கள் மன்னிக்கப்படாமல் அழிக்கப்படுவதையே யோனா விரும்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுள் உலகம் அனைத்திற்கும் கடவுள் என்பதை பல வேளைகளில் நாமும் மறந்து விடுகிறோம். ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென். கடவுள் அழிவு செய்தியை நினிவே மக்களுக்கு அறிவிக்கும் பணியை நிறைவேற்றாமல் யோனா ஓடினார். அந்த அழிவு நிறைவேறாததால் அவர் சாக வேண்டும் என்று விரும்பினார் யோனா. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, எப்படி ஒரு தீய சுபாவம். அவர் மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது அவர் இன்னும் அழகாக, அவருக்கு ஒரு கஷ்டம் வந்த பொழுது, அடைச்சு கிடக்கும் பொழுது, மூச்சு விட முடியாது, திணற முடியாது, உள்ளுக்குள்ளே இருக்கும் பொழுது, அடைபட்டு கிடக்கும் பொழுது, அந்த நேரத்தில் அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது? ஒரு துன்பம் வரும்போது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? யோனாவை போல. நான் ஆண்டவர்கிட்ட அந்த விசுவாசத்தோடு அவன் ஜெபிக்கிறான். 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நானால் வாசிக்கலாம். யோனா 2:9 வசனம். ஆமென். ஆமென். ஆனால் உம்மை நான் புகழ்ந்து பாடி உமக்கு நான் நன்றி பலி செலுத்துவேன். ஆனால் நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். மீட்பு அளிப்பவர் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டார். மீட்பளிப்பவர் ஆண்டவரே என்று யோனா வேண்டிக் கொண்டார். நம்மளும் அப்படிதான். எல்லா பொருத்தனைகளை செய்கிறோம். அதை செய்கிறேன், இது செய்கிறேன், ஜெபிப்பேன், துதிப்பேன், சைமுக்கு வருவேன், படிப்பேன், எல்லாம் செய்கிறோமா? நன்றி பலி செலுத்துவேன், செய்கிறோமா? பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன், சரியாக செய்கிறோமா? எல்லாம் சொல்கிறோம். அதை ஒரு விடுதலை கிடைப்பதற்காக. ஆண்டவருக்கு தெரியும் நீ இப்படி தான் இருப்பேன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் யோனாவை ஆண்டவர் மீண்டும் அனுப்பி இறை செய்தியை அறிவிக்கும்படி சொன்னார். ஆனால் ஆண்டவர் தன் மனதை மாற்றிக்கொண்டார் என்று யோனாவுக்கு தெரியும். முதல்ல மாற்றிக்கொள்வார் என்றும் தெரியும். ஆனால் யோனாவுடைய மனதில் இருந்த அந்த கோபம், அந்த அழிவு நிறைவேறதால் அவர் சாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் யோனா திமிங்கலத்தின் வயிற்றினுள்ளே, அந்த மீன் வயிற்றிலே இருந்த பொழுது கடவுள் காட்டிய இரக்கத்தை விரைவில் யோனா மறந்துவிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமும் பல வேளைகளிலே நமக்கு வருகின்ற துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைத்த பொழுது அந்த விடுதலையை நாம் மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்று நேர்ச்சை செய்தோம், ஆண்டவரே நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், அதை செய்வேன், இது செய்வேன் என்று சொல்லி. ஆனால் அந்த வேதனை முடிஞ்ச பிற்பாடு எல்லாம் அப்படியே நார்மல் லைஃப். அல்லேலூயா. அல்லேலூயா. தம்மை ஆண்டவர் காப்பாற்றிய பொழுது யோனா மகிழ்ச்சி அடைந்தார். ஆமென். ஆமென். ஆனால் நினிவே மக்கள் அழியாதை கண்டு யோனா கோபம் கொண்டார். ஆமென். ஆமென். இருந்த போதிலும் கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பற்றி சிறந்ததொரு பாடத்தை அவர் கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவர் ஆண்டவரை பற்றி இன்னும் அறிவதற்கான ஒரு வாய்ப்பை 3ஆம் முறையாக கொடுத்து அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கடும் கோபம் கொண்டார். இருந்த போதிலும் கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பற்றி சிறந்ததொரு பாடத்தை யோனா கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கடவுளுடைய மன்னிப்பு யோனாவுக்கோ இஸ்ரேலுக்கோ மட்டுமல்ல, மனம் திரும்பி நம்பிக்கையோடு வரும் அனைவருக்குமே உரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. 5 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நம்மை வாசிக்கும் பொழுது யோனாவோ, வாசிக்கலாம். 5 முதல் 11 வரை உள்ள வசனங்கள் வேகமாக. யோனாவோ. ஆமென். யோனாவோ நகரை விட்டு வெளியேறினார்.
நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார். பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே அமைத்துக் கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருந்தார். கடவுளாகிய ஆண்டவரது ஏற்பாட்டின்படி ஆமணக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்தது. அவரது மனச்சோர்வை நீக்கியது. அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. கதிரவன் எழுந்த பின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கில் இருந்து அதன் காற்று வீசிற்று. கடும் வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆமென். அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோனா நகரை விட்டு வெளியேறுகிறார். ஆண்டவர் யோனாட்ட கேட்கிறார் 4ஆம் வசனத்துல, நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா, நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்கிறார். யோனா நகரை விட்டு வெளியில போறாரு. நகருக்கு கிழக்க போய் உட்கார்ந்துக்கிறாரு. ஒரு பந்தல் அங்க போட்டுக்கிறாரு. நகருக்கு என்ன நடக்குமோ அதை பார்க்கணுன்ற ஆர்வத்தோடு அழிந்து போகட்டும், நான் பார்க்கணும், அவங்க அழிஞ்சு போகட்டும், அவங்க பார்க்கட்டும், என் முன்னாலே அவங்க அழியட்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படிதான் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். அமர்ந்திருக்கிறார். கடவுளாகிய ஆண்டவருடைய ஏற்பாடின்படி ஆமணக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது. அவருடைய ஏற்பாடுல செடி முளைக்கும். அல்லேலூயா. அவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே மீன் ரெடியா இருக்கும். அல்லேலூயா. அவர் சொல்லும்படியே அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும். அவர் கட்டளையிட மீனின் வாயிலிருந்து யோனாவை கக்கினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஏற்பாடின்படி ஆமணக்கு செடி முளைக்கிறது. இப்போ என்ன பண்ணுது? யோனா வெயிலில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ கூட ஆண்டவருடைய இரக்கம் பாருங்க, யோனாவுக்கு காட்டுறாரு. அதில் கூட யோனா புரிஞ்சுக்கல. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு என்ன கொடுத்தது? நிழல் கொடுத்தது. அப்போ நிழல் கொடுத்த பொழுது அவனுடைய மனசோர்வு நீங்கிற்று. அல்லேலூயா. பாருங்க, கடவுள் எவ்வளவு இரக்கம் உள்ளவர். ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார், தப்பு செய்கிறான், மீண்டும் மீட்டு கொண்டார், மீண்டும் அவன் தவறு செய்கிறான், மீண்டும் அந்த தவறை செய்யும் பொழுது கூட ஆண்டவர் அவனுக்கும் இரக்கம் காட்டி வருகிறார். அல்லேலூயா. இப்ப அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி. ஒரே நாள்ல இவ்வளோ பெரிய செடி வந்து அழகா நிழல் வரும்போது மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆனால் இங்கே 7ஆம் வசனம் ஆண்டவரது கட்டளையின்படி, ஆண்டவருடைய கட்டளையின்படி, கட்டளையின்படி. ஆனா இங்கே ஆமணக்கு செடி அவருடைய ஏற்பாடின்படி. ஆமென். நான் உங்களுக்கு வகுத்திருக்கும் திட்டம் எனக்கு தெரியும் என்றோ, ஒரு நலமான நல்வாழ்வின் திட்டங்களே அன்று கேடு விளைப்பதற்கான திட்டங்கள் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. அதனால தான் ஆண்டவரது ஏற்பாடின்படி ஆமணக்கு செடி. அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று. ஏற்பாடு. ஆமென். எல்லா நல்ல காரியத்துக்கு ஆண்டவருடைய எல்லாமே ஏற்பாடு தான். ஆமென். அழிவு வரும்போது எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? கட்டளை. ஆமென். கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. அல்லேலூயா. இப்போ யோனாக்கு என்னாச்சு? மறுபடியும் அவனுக்கு ஒரு துன்பம் வந்தது, ஒரு சந்தோஷம் கிடைச்சது. ஆமணக்கு செடி நல்லா நிழல கொடுத்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. சுயநலம், நல்ல மகிழ்ச்சி.
அவருடைய கட்டளைப்படி இப்படி புரிஞ்சுக்கடா அப்படின்றார். கதிரவன் எழுந்தவன் கடவுளின் கட்டளைப்படி. இங்க மறுபடியும் கடவுளின் கட்டளைப்படி. அழிவது கட்டளைப்படி, அழிவு எல்லாம் அவருடைய கட்டளையின் பேரில் இருக்கும். ஆமென். 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 ஆனால் நமக்கு நன்மை எல்லாம் அவர் ஏற்பாடு செய்திருந்தபடி. ஆமென். ஆமென். நமக்கு செய்திருப்பது எல்லாம் அவருடைய ஏற்பாடு செய்தபடியே நடக்கும். ஆமென். ஆமென். அழிவு என்று சொன்னால் அவர் அங்கே கட்டளையிடுவார். ஆமென். ஆமென். இப்போ என்னாச்சு? யோனாவுக்கு தலையை தாக்குது, மயக்கம் வந்துருச்சு. அவனே சொல்றான், வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது, எனக்கு எது இந்த பிரச்சனை என்று சொல்லி தமக்கு சாவு வர வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். ஆமென். ஆமென். ஆமணக்கு செடி உலர்ந்து போகிறதென்றே என்று யோனா கவலைப்பட்டார். ஆனால் நினிவே மக்களுக்கு நடக்கப் போவதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று நாம் செய்ய நம்ம செல்ல பிராணிகள், நேற்று கூட சொன்னேன், வீட்டில் செத்து போகின்றனவே என்று நாம் கவலைப்படுகிறோம். நம்முடைய விருப்பமான பொருள்கள் அழிந்து போனால் கவலைப்படுகிறோம். நமக்கு விருப்பமான பொருள்கள் நமக்கு விருப்பமானபடி அமையாத போதெல்லாம் வேதனைப்படுகிறோம். ஐயோ, எனக்கு இந்த பொருள் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இப்படி வேணுமே, இப்படி இருக்கணுமே, இப்படி நல்லா இருக்கணுமே என்று சொல்லி நாம் ஆசைப்படுகிறோம். அது நமக்கு கிடைக்காததால், அதன்படி நமக்கு அமையாததால் அதன் மீது நாம் கோபப்படுகிறோம். ஆண்டவருடைய திட்டம் இதுதான் என்று நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் அப்படிப்பட்ட கோபம் நமக்கு எழாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அது ஆண்டவருடைய திட்டம். நாம் ஒரு பிளான் வச்சிருப்போம், ஆனால் அவர் நமக்கு என்று நல்லமான ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அவருடைய கடவுளுடைய திட்டத்துக்கு ஏற்றவாறு அமையும் போதெல்லாம் அது நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்குமே தவிர அழிவை கொண்டு வராது. தேவ பிள்ளைகளே, ஆமென். 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 நம்ம ஒரு ஆசை, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி ஐயோ எனக்கு வெறுப்பு. ஆண்டவருடைய திருவிழப்படி. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஏற்பாடின்படி நடந்தது. ஆமென். ஆமென். அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நமக்குள்ள யோனாவை போல் இருக்கிற கோபம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆமென். ஆமென். நினிவே மக்களுக்கு நடக்கப் போவதை பற்றி யோனா கவலைப்படவில்லை. இன்று நாம் நம்ம வீட்டில் இதுதான் பிரச்சனை, அதெல்லாம் நினைச்சு வேதனைப்படுறோம். நம்மை சுற்றி வாழ்வோர் வறுமையில் வாடி அநீதிக்கு உட்பட்டு அழிவது பற்றி நாம் கவலைப்படுவதே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நோயாளிகளாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், விதவைகளாக இருக்கட்டும், அனாதைகளாக இருக்கட்டும், கைவிடப்பட்டவர்களாக இருக்கட்டும், ஏழைகளாக இருக்கட்டும், அவங்கள பார்த்து நம்ம ஒரு துளி கூட கவலைப்படுறதில்லை. எனக்கு ஆசீர்வாதம், என் வீட்டிற்கு ஆசீர்வாதம், என் பிள்ளைகள் ஆசீர்வாதம், நான் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பம், என் பிள்ளை, எனக்கு 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 இதை நாம் விட்டொழிக்க ஆண்டவர் விரும்புகிறார் என்பார்களே. ஆமென். ஆமன்பார்களே, ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவரது கட்டளைப்படி, ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் அவர் ஏற்பாடு செய்தபடி தான் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஏற்பாடின்படி ஆமணக்கு செடியை யோனாவுக்கு ஆண்டவர் அமைத்து கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே யோனாவுக்கு ஒரு பெரிய மீனை ஏற்பாடு செய்து அவன் தவறு செய்திருந்தாலும் அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அவர் ஏற்பாடு. அல்லேலூயா. ஆமென். அவர் கீழ்ப்படியாத பொழுது அவருடைய கட்டளைப்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கட்டளைப்படி தான் நடந்தது. அவன் மனம் மாறி திரும்பி ஆண்டவரிடத்திலே ஜெபித்த பொழுது, யோனா 2:10 பாருங்க, ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட. ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட.
அது யோனாவை கரையில் கக்க. அவர் கட்டளை பிறக்கணும், கட்டளை பிறக்கணும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கட்டளைகள் பிறந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தில் உள்ள கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் அநேக பாவ கட்டுகள், சாப கட்டுகள், எல்லாம் தடைகள் உடைக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சபத்தில் கேட்கணும், தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து காத்து தினம் நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமென். அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினங்கொள்வது முறையா என்று கேட்டார். அதற்கு யோனா, ஆம் முறைதான், செத்து போகும் அளவுக்கு நான் சினங்கொள்வது முறையே என்று சொன்னார். ஆமென். ஆமென். கேட்கிறார், வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது. கோபம், இந்த கோபத்தினால எத்தனை பிரச்சனை. வேண்டிக் கொள்கிறார், நான் சாக வேண்டும் என்று. கடவுள் யோனாவை பார்த்து அழகா கேட்கிறாரு, ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா? ஆம் முறைதான், வாதாடுறார். செத்து போகும் அளவுக்கு நான் சினம் கொள்வது முறையை பார்க்க. அப்ப எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான கோபம். 10ஆம் வசனத்தில் அழகா சொல்றாரு. வேறு யாராவது வாசிக்கலாம்? 10ஆம் வசனம் சப்தமாய் ஆண்டவர் அவரை நோக்கி, ஆமென், ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் மற்றும் அழிந்தது. ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து, ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை, அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. பாருங்க, ஆண்டவருடைய இரக்க செய்தி எப்படி இருக்கு பாருங்க. இரக்கத்தின் கடவுளுடைய செய்தி எப்படி இருக்கு பாருங்க. அந்த செடி ஓர் இரவில் முளைத்திருந்து மறு இரவில் முற்றும் அடைந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை, அதற்கு இவ்வாறு இரக்கம் காட்டுகிறாயேன்னு சொல்ற. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? இந்த நினிவே மாநகரில், தொடர்ந்து வாசிப்போம் யாராவது வேறொருவர். ஆமென். ஆமென். இந்த நினிவே மாநகரில், இந்த நினிவே மாநகரில் 120,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். 120,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வழக்கை எது, வழக்கை எது, இலக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும், அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள, அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ? ஆமென். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாருங்க அந்த நினிவே மாநகரில். ஆண்டவர் எல்லாம் சென்சஸ் எடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கணக்கு போட்டு வச்சிருக்காரு. எத்தனை மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. தெளிவா சொல்றாரு பாருங்க. 120,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வழக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும், அவர்களோடு எண்ணிருந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ? ஏன் அப்படி? இந்த கால்நடைகளை கூட பாருங்க அவர் கணக்கு வச்சிருக்கிறார். ஏனென்றால் ராஜாவுடைய கட்டளை அப்படியாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா.
மனிதரும் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். வாசிக்கலாம். 8ஆம் வசனம். மனிதரும் 3:8. ஆமென். மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். விட்டொழிக்க வேண்டும். ஆமென். 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 ராஜாவுடைய முடிவு கட்டளை. ராஜா அதே மாதிரிதான் ஆண்டவரும் கட்டளை விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு ராஜா கட்டளை இடுவார். ஆமென். ஆமென். இங்க ராஜாவுக்கு பவர் கட்டளை. அல்லேலூயா. அல்லேலூயா. விட்டொழிக்க வேண்டும் என்ற கட்டளை. இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார் என்ற விசுவாசம். ஆமென். ஆமென். அவரது கடுஞ்சினமும் தனியும் நமக்கு அழிவு வராது என்ற விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த ராஜாவுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவரே எங்களுக்கு இதெல்லாம் விட்டொழிக்க, நாங்கள் இதெல்லாம் தப்பெல்லாம் மாற்றிடுவோம், எல்லாத்தையும் நாங்கள் மறந்துடுறோம், எல்லாமே செஞ்சிடறோம், நாங்கள் செய்து வர எல்லா கொடுஞ்செயல்களையும் நாங்கள் விட்டொழிச்சிடுறோம். ஆனால் கடவுள்கிட்ட அவர் எப்படி கேட்குறாரு, நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டா நீங்கள் எங்களுக்கு இது செஞ்சுதான் ஆகணும்னு அவர் கேட்கல ராஜா. அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுள் ஒருவேளை தன் மனதை மாற்றிக்கொள்வார் என்ற விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. 100 நேசிட்டு வர, ஐயோ என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவள் மீது கையை வைத்து ஜெபம் பொழுது நான் ஜபிப்பேன், அவள் உயிர் பிழைப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது கூட அவர் 100 சொல்ல, ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் அவள் நலமடைவாள் என்ற அந்த 100 விசுவாசத்தை போல. ஆமென். ஆமென். இங்கே ராஜாவுடைய விசுவாசம் நாட்டை ஆள்கின்ற ராஜாவுக்கு கிடைத்தது. ஏனென்றால் ராஜா தன்னுடைய அரியணை விட்டு தாழ்ந்து இறங்கி அரச உடைகளை களைந்து விட்டு ஆண்டவரிடத்திலே உபவாசம் இருந்து ஜெபித்து மன்றாடினான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ராஜா ஆண்டவர்கிட்ட கேட்கல, விண்ணப்பம் போடல, இதெல்லாம் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கல. ஒருவேளை அவர் மனதை மாற்றிக்கொள்வார், அவருடைய கடுஞ்சினம் ஒருவேளை தனியும், ஒருவேளை நமக்கு அழிவு வராமல் இருக்குமோ என்ற விசுவாசம், ஆழ்ந்த விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இதெல்லாம் செய்கிறோம், நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், எங்களுக்கு இதெல்லாம் ஏன் நடக்கலை என்று சொல்லி தான் நாம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் ராஜாவுடைய ஜெபம் எப்படி இருக்குது, கடவுள் ஒருவேளை தன் மனதை மாற்றிக்கொண்டு, ஒருவேளை அவருடைய கடும் சினம் கடையும், ஒருவேளை நமக்கு அழிவு வராது என்று சொல்லி ராஜாவுடைய அந்த தாழ்ச்சியான ஜெபம். ஆமென். 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 அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 1,20,000 மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், வலக்கை இது இடக்கை இது என்று கூட சொல்ல தெரியா இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள. பாருங்க, மனுஷருக்கு மட்டும் இல்லை, இரக்கத்திற்கு மிருகங்களுக்கு எல்லாம், ஏன்னா எல்லாருமே சாக்கோடை உடுத்தினார்கள், மிருகங்கள் கூட தண்ணி கூட குடிக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில வேளைகளில் தண்டனையும் அழிவும் பாவிகள் மேல் வர வேண்டும் என நாம் விரும்புகிறோம். ஆனால் நாம் நிறைவேற விட அதிகமாக கடவுள் அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். ஆமென். 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 நம்முடைய விருப்பம் அப்படிதான் இருக்குது, அவங்க அழிஞ்சு போகணும், அவன் அப்படி போகணும், அவன் இப்படி போகணும். அப்படி சொல்லாதீங்க, ஒரு நாளும் சொல்லாதீங்க. நீ கடவுளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க, கடவுள் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லுங்க. ஆமென். ஆமென். தப்பு செய்கிறாங்களோ அது பண்ணுற ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 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 நீ நல்லா இருக்க மாட்டே, நீ அப்படி அழிஞ்சு போயிடுவே, இப்படி அழிஞ்சு போயிடுவே, கடவுள் பார் அந்த சைடு சொல்லாதீங்க. ஒரு காலம் சொல்ல கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார்னு சொல்லி முடிச்சிருங்க. அல்லேலூயா.
இப்படி சொல்லலாம். ராஜா ஜெபித்த ஒருவேளை கடவுள் உன்னை மன்னிச்சிருவாரு, நீ அவர்கிட்ட ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. இப்போ கடவுள் நம் மீது எவ்வளவு இரக்கம் காட்டுகிறார். இறைவனுடைய இரக்கத்தை நாம் கேட்கும் பொழுது எவ்வாறு மாலுமிகளை அவர் காப்பாற்றினாரோ, கப்பலில் இருந்த மாலுமிகளை காப்பினாரோ, மீனில் உள்ள வயிற்றில் உள்ள யோனா இறந்து வேண்டியதால் யோனாவை அவர் காப்பாற்றினார். யோனா காப்பாற்றப்பட்டார். யோனாவின் போதனைகளை கேட்டு மனம் திரும்பியதால் நினிவே மக்கள் விடுதலை அடைந்தார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் மக்கள் அனைவருக்கும் கடவுள் இறங்குகிறார். எல்லோரும் தம்மிடம் வர வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும், அதனால் விடுதலை அடைய வேண்டும் என அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால்தான் தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல, மாறாக தீயோர் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் மாறி என்னிடம் திரும்ப வேண்டும் என்பதே அவருடைய திருவிழாம். ஆமென். 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 அல்லேலூயா. அவனுடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவஜனமே, இந்த யோனா புஸ்தகத்தின் வழியாக அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். நமக்கு செய்தி என்ன என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவஜனமே, இறுதி ஜெபம். ஆமென். எங்கள் அன்பாய் நேசித்த எங்கள் அருமையான தகப்பனே, அப்பா, இந்த யோனா வழியாக ஆண்டவரே நீர் எங்களிடம் அப்பா எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவரை எடுத்து காட்டினீர் தகப்பனே. உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் சென்றால் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறீர் தகப்பனே. அருமையான இந்த வேலையில் அப்பா நாங்கள் அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தாமல் ஆண்டவரே அப்பா அடுத்தவர்களை நாங்கள் சாபமிடாதபடி ஆண்டவரே என்றைக்கும் ஆசீர்வாதமாக நாங்கள் வழங்குகிற பிள்ளைகளாக எங்களுக்கு இந்த இறைவார்த்தை வழியாக இன்றைக்கு எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. அருமையான ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே யோனாவே 4 அதிகாரங்கள் நாங்கள் படிக்கும் பொழுது அனைத்து காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம்ப்பா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்பா. எங்க வாழ்க்கையில நாங்கள் சினங்கொண்டு வாழக்கூடாது ரஜினி. என்றைக்கும் உம்முடைய தாழ்மை குணத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் இரக்கத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிர்வதித்து இந்த காலை பொழுதில் யோனாவுக்கு நீர் எப்படி வாய்ப்பு அளிக்கிறோ அதே போல் எங்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை நீர் கொடுக்கிறீர். உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் பிரியாதபடி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சினம் கொள்ளாதபடி மிகுந்த இரக்கம் உள்ளவர்களாக மிகுந்த கனி உள்ளவர்களாக மிகுந்த பொறுமை உள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட இந்த அதிகாலை பொழுதில் எங்களை நீர் அழைத்ததற்காக நன்றி செலுத்தி இந்த சிறு மன்றாட்டை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையோடு உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமென். 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 மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா. ஆண்டவரே, இந்த யோனா புஸ்தகம் 4 அதிகாரங்களை கொண்டிருந்தாலும் 5 பாகங்களாக அதை நாங்கள் அறிந்து கொள்ள 5 பாகங்களாக யூடியூபிலே அதை வெளியிட ஆண்டவரே எல்லா தடைகளையும் உடைத்து இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உலகெங்கும் படைப்பிற்கெல்லாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியுடைய போதனைப்படி ஆண்டவரே அனைவரையும் சீடராக்குங்கள். உலகம் முடியும் பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன், இறையாட்சி நெருங்கிவிட்டது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி நற்செய்தி பணியை உலகமெத்திசையிலும் படைப்பிற்கெல்லாம் சாட்சிகளாக இருக்க எங்களுக்கு பணித்தீரே அப்பா. இதோ உம்முடைய பயனற்ற பணியாளர்கள், நாங்கள் உம்முடைய பணியை செய்கிறோம் ஆண்டவரே. இந்த யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே.
உலக வெத்திசையிலும் இந்த செய்தி சென்றடையும்படிக்கு நீர் எங்களை மாற்றிக்கொண்டிருப்பதற்காய் நன்றி. இந்த அடியேனுடைய ஜெபம் எளிமையான ஜெபம். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசியிருக்கிறீரப்பா. என் வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அவருடைய இறை ஞானத்தின் வல்லமையினால் அந்த வசனங்களையும் வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு அந்த ஞானத்தையும் வல்லமை நீர் தரப்போவதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தொடர்ந்து இதுபோல நாங்கள் ஒவ்வொரு வசனங்களையும் வார்த்தைகளையும் எடுத்து வாசிக்க தியானிக்க உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க தூதுவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிக்கொண்டிருப்பதற்காய் நன்றி. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் பொதுவாக இந்த நாளிலே இந்த கூகுள் மீட் ஓப்பன் செய்து எல்லாவரையும் அழைத்து இந்த ஜெப வழிபாடுகளை வழிநடத்திய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜெபமாலை சொல்வதிலும் சரி, ஜெபிப்பதிலும் சரி, பாடல்களை பாடுவதற்கும் வேத வசனங்களை எடுத்து வாசிப்பதற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உற்சாகப்படுத்தி இதோ இந்த வேலை முழுவதையும் ஒரு ஆசீர்வாதமான வேலையாக மாற்றினீரே. உமக்கு நன்றி அப்பா. அம்மா மாதாவே, இதோ அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதம் இதோ நாங்கள் உம்முடைய பாதத்தில் இருக்கிறோம். எவ்வாறு நீர் ஒருமனப்பட்டு தன் சீடர்களை ஒருமனப்பட்டு ஆண்டவரிடத்தில் செபிக்க வைத்து கற்றுக் கொடுத்தீரோ, இதோ உம்முடைய பரிந்துரையோடு நாங்களும் உம்முடைய சீடர்களாக சீடத்தியாக நீர் எங்களுக்கு தாய் மரியாளாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உம்முடைய பரிந்துரையின்படி ஆண்டவரே, இதோ அன்னை மரியாளின் பரிந்துரைப்படி நாங்கள் ஏறெடுக்கிறோம். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற அன்னை மரியாளின் கட்டளைப்படி நாங்கள் இதோ அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் நோயாளிகளையும் படுக்கையில் இருப்பவர்களையும் சோம்பேறிகளையும் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. Have a nice day. God bless you. இயேசுவுக்கே நன்றி.